ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் நம்ம எல்லாரும் Gboard கீபோர்டு தான் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த கீபேடில் நமக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ இல்லைன்னா நம்ம ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இதை எப்படி செட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீபேடை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு சேட் பண்ணுற இடத்துக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்ஸ்அப் போயிட்டு ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி சேட் பண்ணுற இடத்துல போய் கிளிக் பண்ணுறேன். உடனே Gboard கீபேட் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இதில் சென்ட்ரலில் இருக்கிற அந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த செட்டிங்ஸ்க்குள்ள தீம்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மை தீம்க்கு கீழே பிளஸ் சிம்பிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே உங்க கேலரி ஓபன் ஆகும். இதுல நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்குள்ள இந்த பிக்சரை அந்த பர்டிகுலர் பிளேஸில் எது டிஸ்பிளே ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு பாட்டமில் இருக்கிற நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ கீபேடில் எப்படி டிஸ்பிளே ஆகணும்னு ப்ரிவியூ காமிக்குது. இதில் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா டாப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட்னஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பிரைட்னஸை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் டன் கொடுத்துக்குங்க. இப்போ இதில் கீ பார்டர் வந்து ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கீயோட பார்டரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வேணும்னா எனேபிள் பண்ணிக்கங்க, வேண்டாம்னா டிசேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்துலேயே பென்சில் மார்க் இருக்குது. அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ண இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த பென்சில் மார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற ரீசைக்கிள் பின்னை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறமா பாட்டமில் இருக்கிற அப்ளையை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டு நீங்கள் எங்கே சேட் பண்ணணுமோ அங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஃபோட்டோ கீபேடில் டிஸ்பிளே ஆகும். இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டெக்னிக்கில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.